கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கணவாய் பக்கத்துல அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இஷாரா என்ற ஒரு அருமையான சைட் தான் பார்க்க வந்துரும் கைஸ். யோபாரி ஸ்கூலுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து லொகேட் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்திருக்கோம். மெயின் ரோட் பாத்தீங்கன்னா ஒரு 34 ஃபீட்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட் கொடுத்திருக்கோம். செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்புறம் நம்ம சிசிடிவி கேமரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். சைட் சுத்தியும் பாத்தீங்கன்னா 10 ஃபீட் ஹைட்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம். எந்த இடத்துல ஓப்பன் இல்ல. ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சோலார் கனெக்ஷன்ல கொடுத்திருக்கோம். க்ளோஸ் டிரைனேஜ் கொடுத்திருக்கோம். ஒரு கிளப் ஹவுஸ் நம்ம சைட்ல வந்து கொடுக்க போறோங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஜிம் கொடுத்திருக்கோம். கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ்க்கு அதெல்லாம் கொடுத்திருக்கோம். நம்மளுக்கு லேண்டுக்கு பாத்தீங்கன்னா 70% வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பில்டிங்னா நம்ம 90% வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோமி தமிழராஜ் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அதாவது பட்ஜெட் ரேட்லயும் சரி, உங்களுக்கு பிரீமியமான பிளாட்ஸும் சரி நிறைய எடுத்து போட்டுருக்கோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா கணவாய் பக்கத்துல அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இஷாரா என்ற ஒரு அருமையான சைட் தான் பார்க்க வந்துரும் கைஸ். அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம ப்ரோட போய் எடுத்துக்கலாம். சரிங்களா ப்ரோ? வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா கண்ணா? சந்தோஷம் ப்ரோ. நல்லா இருக்கீங்க? சந்தோஷம். நம்ம இஷாரா சைட்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் பாத்தீங்கன்னா இளவரசன். நான் அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சைட் இன்ஜினியரா. நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க லொகேட் இருக்குன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கணவாயில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா துடியூர் போற மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க சைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெயின் சொன்ன பாத்தீங்கன்னா யோபாரி ஸ்கூலுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து லொகேட் இருக்குங்க. ஓ, அப்படியே ஸ்கூல் காம்பவுண்ட் பக்கத்துல இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சோ இப்போ நம்ம சைட்டை பத்தி மக்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம். நம்ம சைட் கம்ப்ளீட்டா சொல்லிருக்கோம். எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட்ஸ் இருக்கு, பிளஸ் இன்னர் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். நம்மளோட சைட்டோட எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 47 ஸ்லாட்ல இருக்கு. எல்லா டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு சைட் அவைலபிளா இருக்கு. இப்போ நமக்கு சூப்பர். இப்போ நம்மளுக்கு அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10+ அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்கோம். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்திருக்கோம். ஒரு மெயின் ரோட் பாத்தீங்கன்னா ஒரு 34 ஃபீட்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட் கொடுத்திருக்கோம். உள்ள ஒரு கட் ரோட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24-30 கொடுத்திருக்கோம். அதே மாதிரி செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்புறம் நமக்கு சிசிடிவி கேமரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அது போக சென்சார் கேட் ஒன்று இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 ஃபீட்ல தான் காம்பவுண்ட் கொடுத்திருப்பாங்க. நம்மளோட லைட்டே பாத்தீங்கன்னா நம்ம சைட் சுத்தியும் பாத்தீங்கன்னா 10 ஃபீட் ஹைட்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம். எந்த இடத்துல ஓப்பன் இல்ல. இபி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சோலார் கனெக்ஷன்ல கொடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம க்ளோஸ் டிரைனேஜ் கொடுத்திருக்கோம். இண்டிவிஜுவல் சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் நமக்கு. அது போக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளப் ஹவுஸ் நம்ம சைட்ல வந்து கொடுக்க போறோங்க. கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு மினி ஹால் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு லோக்கல் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஹால் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஜிம் கொடுத்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ்க்கு அதெல்லாம் கொடுத்திருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல நமக்கு டெம்பிள் வந்துருங்க. சூப்பர் ப்ரோ. இங்க கிரவுண்ட் வாட்டர் எப்படி? கிரவுண்ட் வாட்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 போர் போட்டுருக்கோம். தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கோயம்புத்தூர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100-200 ஃபீட்ல பாத்தீங்கன்னா தண்ணி கிடைச்சிருங்க நமக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. வெரி குட் ப்ரோ. சாரி, இப்போ மக்களுக்கு ஃபெசிலிட்டி சொல்லிட்டோம். ஒரு வாகனுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா? வெளியில எமர்ஜென்சிக்கு ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிடல்ஸ் நியர் பை நமக்கு ஸ்கூல் இருக்கு. அது நேம் என்ன ப்ரோ? யோபாரி ஸ்கூல் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் யோபாரி. யாரு கிடைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பப்ளிக் யூசஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கணவாயில இருக்கு. ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக அங்கேயே ஹாஸ்பிடல் இருக்கு நமக்கு. அப்புறம் நமக்கு பேங்க்ல இருக்கு, நமக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதே பாத்தீங்கன்னா கணவாய் ரோட்ல இருந்து ஆர்எஸ்புரம் போற வழியில பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிளா இருக்கு. வடவழியில பாத்தீங்கன்னா நமக்கு பாரதிய யூனிவர்சிட்டில நமக்கு அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் நியர்பைல இருக்கு நமக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சோ இப்போ நான் சைட் வாங்கி போட்டேன் அப்படின்னா என்னோட growth எப்படி இருக்கும்? ஏன்னா வெளியில பாக்குறேன் நிறைய பிளாட்ஸ் இருக்கு, நிறைய வீடுகள்லாம் கட்டிட்டாங்க. எப்படி என்னோட growth இருக்கும் ப்ரோ? growthனு பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க 100% கொடுப்போம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம சைட் பாத்தீங்கன்னா எங்க வந்து நமக்கு லொகேட் ஆயிருக்குன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா சென்டர்ல தான் நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்மளோட லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமா இருக்கும். growth கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கு. சரி, இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எப்போ பெரிய ஆர்வம் இருக்கும் நம்ம சைட்லோட ரேட், ரேட் என்ன ரேட் கொடுக்குறோம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லிடுங்க ப்ரோ. ரேட்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா போட் பண்ணிருக்கிறதுனால அது இல்லாம ஒரு நல்ல இடத்துல தான் நம்ம வந்து ஒரு பிரீமியமான ஒரு லொகேஷன்ல சைட் கொடுக்குறோம். அதனால ரேட்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர் சென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 17.90 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். 17,90,000 கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இங்க டிமாண்டா இருக்கு. பக்கத்துல உள்ள சைட்டுக்கெல்லாம் இந்த ரேட் வருமா, இவ்வளவு கம்மியா வருமா, இல்ல எப்படி கூட வருமா? பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சேம் இதே ரேட் தான். ஆனா பக்கத்துல இருக்க சைட்ல பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் நம்ம இந்த அளவுக்கு வந்து எந்த சைட்ல வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. பட் சுத்தி வந்து பாத்து கூட வந்து வாங்கிக்கலாம். இதே ரேட்ல தான் எல்லாரும் இதே ரேட்ல தான் கூடலாம் விக்கல இல்ல, கூட குறை எதுவுமே இல்ல. சூப்பர் கண்ணா. சரி, இங்க நான் வாங்கின கார்னர் பிளாட்ஸ் நீங்க முன்னாடியே சொன்னீங்க
எல்லா பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்க்கு ஒரு ரேட்டா இல்ல சென்டர் பிளாட்ஸ்க்கு ஒரு ரேட்டா அப்படிலாம் இல்ல? எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ரேட் தான். ஒரே ரேட் தான் கொடுத்து. அந்த மாதிரி எதுவுமே இல்ல நமக்கு. சரி ப்ரோ, அட்வான்ஸ்ல எவ்வளவு தேவைப்படுது ப்ரோ? அட்வான்ஸ்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 lakh பே பண்ணிட்டு நீங்க லீகல் புக் வாங்கிட்டு போயிடலாம் நீங்க. ஓ ஓகே, 1 lakh கொடுத்தா லீகல் புக் வாங்கிட்டு போய் நீங்க செக் பண்ணிக்கலாங்க. சரி ப்ரோ, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படிங்க ப்ரோ? ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வந்து புக்கிங் பண்ணதுல இருந்து ஒரு 30 daysல பாத்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்க. சரி ப்ரோ, லோன் ஆப்ஷன்லாம் இருக்குல்ல? லோன் ஆப்ஷன் கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஒரு நேஷனல் பேங்க்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, நம்மளுக்கு லேண்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 70% வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. பில்டிங்னா நம்ம 90% வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வீடு கட்டி தரோமா? வீடு கட்டி கொடுக்குறோம். சூப்பர். அதெல்லாம் என்ன ரேட்ல பண்ணி கொடுக்குறோம்? வீடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 BHK பாத்தீங்கன்னா 67 lakhsல பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இடம் எவ்வளவு? இடம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் இங்க 2.5 சென்ட்ல இருந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே. 2.5 சென்ட்ல இருந்து மேக்ஸிமம் 4 சென்ட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. 2 BHK நம்ம ஒரு 2.5 சென்ட்ல தாராளமா கட்டி கொடுக்கலாம். சரி ப்ரோ, நம்ம சந்தோஷம் ப்ரோ. நம்ம கஸ்டமருக்கு வேண்டி என்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பா ஆஃபர்னு பாத்தீங்கன்னா நம்ம லான்ச் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் பிரைஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17.25 lakhs சொல்லிருக்கோம். அது போக வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் அன்னைக்கு புக் பண்ற கிளைண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஜூபிட்டர் ஒரு ஸ்கூட்டி கொடுக்குறாங்க நம்ம. ஜூபிட்டர் ஸ்கூட்டி கையில கொடுக்குறோம். சூப்பர்ப்பா. ஓகே. சரி, தாண்டி சப்போஸ் அந்த நீங்க 17.90,000 சொன்னீங்களா, அதுல நெகோஷியபிள் ஏதாவது உண்டா? நெகோஷியபிள் இருக்குங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த நெகோஷியபிள் எல்லாம் இருக்காது. வாங்க பேசிக்கலாம் நம்ம சைட்ல. சூப்பர் கடை. சோ மக்கள் வந்தாங்கன்னா சைட் விசிட்னா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சிருங்க ப்ரோ. சரிங்களா? நீங்க சொன்னது செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா பண்ணிடுவோம். சரிங்களா ப்ரோ? சோ மக்கள் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. சோ ஃபுல்லா கைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சந்தோஷம் ப்ரோ. சோ கைஸ், எஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, அதாவது இந்த கணவாய் சர்க்கிள்ல உங்களுக்கு நீங்க என்ன கஷ்டப்படுறதாலும் சரி, இந்த சர்க்கிள் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா, நல்ல க்ரோயிங் ஏரியால வாங்கினா இது ஒரு அருமையான சைட்டா இருக்கும் மக்களே. சோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல ஒரு நல்ல சைட்ஸா போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல்ல. அடுத்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல சந்திப்போம். சரிங்களா? பாய் சொல்லிடலாம் ப்ரோ. தேங்க்யூ. பாய்.